வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆமை வடை. இது தீபாவளிக்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் இதை தான் செய்வோம். நாங்கள் இந்த வடை தான் செய்வோம். இது வந்து பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, மசால் வடைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதே மாதிரி. ஆனால் நாங்கள் வெங்காயம் போட மாட்டோம். இதில் வந்து கடலப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் கலந்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 5-6 வரமிளகா. இந்த வரமிளகா வந்து அந்த ஊற வச்ச தண்ணியிலே போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா நஞ்சு போயிருக்கும், அரைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு அரைக்கணும். மிளகாயை அரைக்காமல் பருப்பை வச்சு அரைச்சிட்டு மிளகாயை அரைச்சோன்னா கொஞ்சம் மசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் மிளகாவை அரைச்சிட்டேன். இப்போ அதில் தண்ணி இல்லாமல் நல்லா பருப்பை வச்சு நல்லா நெய்யை அரைப்போம். மிளகாய் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ பருப்பு ஒரு கை எடுத்து போட்டு அதை அரைச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டு அம்மி ரொம்ப சின்னது தான், அதனால் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் அரைச்சிட்ருக்கேன். ஒரு 4 ஈடாக தான் அரைச்சேன். நான் இதை அரைச்சிட்ருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஈடு அரைச்சிட்டு அப்புறம் அதிலே நான் கொஞ்சம் உப்பையும் வச்சு அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அப்புறமா அடுத்தடுத்து கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஈடு தான் அரைச்சிட்ருக்கேன். ரொம்ப நைவாக இல்லாமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. உப்பு வந்து நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வச்சு அரைச்சிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ஈடுக்கு மட்டும் வச்சு அரைக்கல, மொத்த வடைக்கு என்ன உப்பு தேவையோ அதை வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது திருப்பி அடுத்த ஈடு புழிஞ்சு போட்டு அதையும் அரைச்சிடுவோம். நரன்னு அரைங்க, நைவாக அரைக்க வேண்டாம், நரன்னு அரைச்சிடுவோம். இது 2வது ஈடு ஓடிட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டக்குனு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2வது ஈடு முடிஞ்சிருச்சு. அதை வழித்து எடுத்துகிட்டு அடுத்தது 3வது ஈடு வச்சு அரைப்போம். இதே ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சோன்னா ஒரே அட்டம்ப்டில் அரைச்சிட்டு போயிடலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருந்ததுன்னா கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்த வடைக்கு போட்டு எடுத்துடலாம். நாங்கள் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம் தீபாவளி அன்றைக்கி, அதனால் வெங்காயம் இல்லாமல் செய்கிறோம் நாங்கள். இது எடுத்தாச்சு. செகண்ட் ரவுண்டு. இதை எடுத்துகிட்டு இன்னும் எனக்கு ஒரு ரவுண்டுக்கு இருக்குது. அதையும் அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா சேர்த்து கலந்து எடுத்துடலாம். இதை அப்படியே வச்சுக்கிட்டே எடுக்கலாம், ஆனால் என்ன ஆகும்னா கீழே வழிஞ்சு விழுந்துடும். அதனால தான் நாங்கள் எடுத்தது பக்கத்தில் ஏனத்தில் உடனே மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அரைச்சிட்ருக்கோம். இது 3வது ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு தான் இருக்குது. அதையும் அரைச்சிட்டோன்னா நம்ம வடை தட்டிடலாம். எப்படி வடை தட்டுறோம் என்னங்கிறத பாருங்கள். 3வது ரவுண்டு. தண்ணி ரொம்ப விட்றாதீங்க, தண்ணி ரொம்ப ஓடிடுச்சுன்னா இதாயிரும். இதான் 3வது ரவுண்டு வழித்து எடுத்தாச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அம்மி வந்து கிழக்கு மேற்கில் தான் பார்த்து போட்டு எடுக்கணும், எப்பொழுதுமே வைக்கணும். கிழக்க பார்த்து இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எந்த டைரெக்ஷன்லேயும் போடக்கூடாது. மற்ற டைரெக்ஷன் நம்ம போடுற போது நம்ம கூட பிறந்தவங்க வீட்டுக்கும் நமக்கும் சண்டை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு மேற்கில் போட்டு நம்ம கிழக்க பார்க்க நின்று அரைச்சோன்னா நல்லது அப்படிம்பாங்க. இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதில் கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு பெருங்காயம் ஊற வச்சு அந்த தண்ணி போட்டிருக்கோம். பவுடர் இருந்தால் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துருங்க. நான் ஏன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே எல்லா உப்பையும் போட்டு அரைச்சிட்டேன் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. நீங்கள் வெங்காயம் போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் இப்போ வெங்காயம் நறுக்கி போட்டு அதையும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இப்போது நான் வந்து ஆயில் விட்டாச்சு. அதில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை தட்டி அதில் போட்டுடலாம். ஒரே தடவைக்கு ஒரு 7-8 போட்டுருவோம். ஏன்னா எண்ணெய் நிறையா வச்சுருக்கறதுனால 7-8 வரைக்கும் போடலாம். போட்டுட்டு நல்லா செவக்கணும். செவந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஓசை அடங்குனதும் எடுத்துருங்க. இது வடையை வந்து 3 விரலால் தட்டக்கூடாது. என்றைக்குமே வடையை தட்டுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த பாம் இருக்கு இல்லையா, நம்ம கையோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதால் தான் தட்டணும். அப்போ தான் அந்த அச்செல்லாம் விழாமல் இருக்கும், முழுன்னு இருக்கும். முதலீடு போட்டாச்சு, திருப்பி விட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நாங்கள் வடை தட்டி முடிச்சுட்டு வடை எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம்.
இப்போ தான் ஓசை லைட்டாக அடங்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும் ஓசை அடங்குற நேரத்தில். அது வந்ததும் அதை எடுத்துட்டு அடுத்த இடு போட்டுடலாம். இது வந்து நாங்கள் ரீஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கல்லெண்ணெய் போடுவீங்க அப்படின்னாக்கா ஒரு கொஞ்சோண்டு புளி போட்டுட்டிங்க அப்படின்னா பொங்கி வராது. இது நம்ம முதல்ல போட்ட வடை அப்படியே கொஞ்சம் செவந்திருந்துச்சு, அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை தான். அன்றைக்கி நாங்கள் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பண்டிகை சாப்பாடு ஃபுல்லாக எடுத்து போடலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அன்றைக்கி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறதுனால நேரம் இல்லை. அதனால தான் எங்களால் எடுக்கவும் முடியலை. ஏதோ இது 2 மட்டுமாவது எடுப்போம் அப்படின்ட்டு தான் இந்த வடையும் இதையும் எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ வடை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது போலி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இடு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2வது இடும் போட்டாச்சு. போட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கோம். சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். பண்டிகை நாளில் பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.